ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டுமா இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்றது ஒரு பயணம் மாதிரி. அதில் எந்தவித கஷ்ட நஷ்டமும் வராது. நம்ம செழிப்பாக பணக்காரர்களாக கவலையே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மாயை, அது ஒரு பொய். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்ற பயணத்தில் கஷ்ட நஷ்டங்கள் வரதான் செய்யும். துக்க துயரங்கள், கவலைகள் எல்லாம் வரதான் செய்யும். வியாதிகள் வரதான் செய்யும். ஆனால் என்ன ப்ராமிஸ், என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, எது நேர்ந்தாலும் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எது நேர்ந்தாலும் கூட யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறாரு. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் உங்களை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அவரால் முடியும். அவர் செய்வார், வெளியில் கொண்டு வர்றாரு. இதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? அதுதாங்க சாட்சியே. பைபிளே அதான் போட்டிருக்கு. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலையும் பகாய்க்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருக்கோம், கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னா பல பேர்த்துக்கு கடுப்பாக இருக்குமா இருக்காதா? அங்கெல்லாம் எல்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. பல பேர்த்துக்கு பிரச்சனையாக இருக்கும், பல பேர்த்துக்கு கடுப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் உண்மையாக இருக்கும்போது, உண்மையாக வாழும் பொழுது உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். மக்கள் உங்களை சில டைம் வெறுப்பாங்க. உங்களுக்கு வியாதிகள் வரலாம், கஷ்ட நஷ்டங்கள் வரலாம், பண கஷ்டம் வரலாம். இதெல்லாமே பாசிபிள் தான். பட் எல்லா பிரச்சனைகளின் ஊடாகவும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. உங்களை அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அதுதான் அங்கே டிஃப்ரென்ஸே. அப்போ கடைசி வரைக்கும் உண்மையாக கிறிஸ்தவனாக வாழ்ந்து காட்டுறது தான் முக்கியம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி மத்தேயுலையும் சொல்கிறான். ஸோ இதுதான் உண்மை. அப்போ கிறிஸ்தவனை ஆகிட்டோன்னா, கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோன்னா, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லாமே ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. பணக்காரன் ஆகிடலாம், வியாதியே வராது, அதெல்லாம் பொய். சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்மே வான்னு ஆண்டவர் சொல்கிறார். பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பாடுகளுக்கு மத்தியிலையும் கிறிஸ்து உங்களோட கூட இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கி வெற்றி சிறக்கிறவர்களாக, சாட்சியுள்ளவர்களாக உங்களை மாற்றுவார். காட் பிளஸ் யூ. பபாய்.